புகார் கொடுத்தா யார் மீது புகாரோ அவர் தான் விசாரிக்கணும், நோட்டீஸ் கொடுக்கணும். அதற்கு மாறாக நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. இதுவரைக்கும் நாட்டில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இவையெல்லாம் விந்தைகள். இவைகளெல்லாம் கடந்து தான் இந்த தேர்தலில் அதே மாதிரி பிரச்சாரத்தில் இந்தியா என்பது மாநிலங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்தது தான் இந்தியா. அப்போ மாநில உரிமைகள், மாநில நலன் இவைகளை பற்றி பேசினால் அவர்களெல்லாம் தேச துரோகி, நாங்கள்லாம் தேச துரோகிகள் என்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே உணவு என்றெல்லாம் பல்வகையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதாவது மோடி இவ்வாறெல்லாம் பிரச்சாரம் செய்தாலும் கூட நாட்டு மக்கள் அது ஏற்கவில்லை, நாட்டு மக்கள் அது நிராகரித்தார்கள். அவர் வாரணாசி தொகுதியில் 2வது முறையாக போட்டியிட்டார். அது சொல்கிற பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, நானாக வாரணாசி தொகுதிக்கு வரவில்லை, கங்கை என்னை அழைக்கிறாள். கங்கை நதி அவர் அழைச்சதான். கங்கை நதியில் போனால் கங்கை நதி அழைச்சிக்கிட்டே போயிடும். கங்கை நதி அழைத்தால் ஆகவே தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சென்ற முறை ஏறத்தாழ 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதனால் இந்த தடவை வெறும் 1.5 லட்சம் வாக்குகள் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். 1.5 லட்சம் வாக்கில் வெற்றி பெற்றது மட்டும் இல்லை, முதல் ரவுண்டில் 5000 ஓட்டு இவர் எதிர்த்து நின்ற காங்கிரஸ் வேட்பாளர் முன்னணியில் இருந்தார். மோடியே தோற்பார் என்கிற நிலை தான் ஏற்பட்டது. எப்படியோ வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்கள் 272. ஆனால் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது வெறும் 240 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கு. அப்படி என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் அமைய வேண்டும் என்று நாட்டு மக்கள் விரும்பவில்லை, நிராகரித்திருக்கிறார்கள். இந்த தோல்விக்கு மோடி பொறுப்பேற்க வேண்டும், அவர் ராஜினாமா செய்ய வேண்டும், அவர் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று விரும்பக்கூடாது. ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு உள்ளபடியே நம்பிக்கை இருக்குமையானால் இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று, ஏன்னா அவர் தான் கதாநாயகன், அவர்தான் தலைமையேற்று இந்த தேர்தலை நடத்தினார். ஆனால் மக்கள் எதிராக தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பிற்கு மதிப்பளித்து ராஜினாமா செய்வதோடு ஆட்சி அமைப்பதற்கான எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடாது. அதுதான் மிகச்சிறந்த ஜனநாயகம். ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்குமேயானால் மோடி இதனை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் பாஜகவிடம் ஜனநாயகத்தை எதிர்பார்க்கலாமா கூடாதா என்றால் அவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் அல்ல. சர்வதிகார கொள்கையில், பாசிச கொள்கையில் ஒரு நம்பிக்கை உடையவர்கள். ஆனாலும் இந்த கொள்கைகளுக்கு எதிராகத்தான் மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்பது கண்கூடான ஒன்று. அதே போல் நிதிஷ்குமார், அதே போல் நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த அணியில் இருந்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அதை நாங்கள் மறுக்கவில்லை. அதே நேரத்தில் மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்புக்கு அவர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று மிகுந்த அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நாடு முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம். நாடும் நாட்டு மக்களும் முக்கியம் என்று சொன்னால் நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அந்த மக்களுடைய தீர்ப்பிற்கு அவர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று மிகுந்த அன்போடு அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா மோடி அவர் செய்த பிரச்சாரம் அதுவே ஒரு பெரிய சாதனையாக பத்திரிகைகள் சொல்கிறது. 72 நாள் பிரச்சாரம் பண்ணார், 181 வீதி உலா போனார், அதே மாதிரி 206 கூட்டங்களில் பேசினார், 180 தொகுதிகளில் பேசினார். இதுவரையில் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இப்படி பிரச்சாரத்தை மேற்கொண்டதில்லை. அப்படிப்பட்ட மகத்தான சாதனையை மோடி மேற்கொண்டார் என்று பத்திரிகைலாம் சொல்லுது. ஆனால் இந்த சாதனைகள் அனைத்தையும் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள்.